அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. லாஸ்ட் கிளாஸில் வந்து காஃப் பற்றி நம்ம பேசிக் என்ன பார்த்தோம்? நேச்சர் ஆஃப் த காஃப் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அக்ரவேஷன் ரெண்டு தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து அமிலரேஷனும் கன்காமிட்டன்ஸும் பார்க்கணும். அமிலரேஷன்னா எந்த சுச்சுவேஷனும் அது குறையுது. ஃபஸ்ட்டு வந்து வயிறை ஹோல்டு பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி வரும்போது, இருமல் வரும்போது எங்கே ஹோல்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். சிலர் வயிறை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க, சிலர் செஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க, சிலர் இங்கே பிடிச்சிக்குவாங்க சப்போர்ட்டுக்கு. எங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணால் அந்த வலி, அந்த காஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்போ அது எழுதி வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு வருதோ குழந்தைங்களுக்கு வருதோ, இருமும்போது என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அதெல்லாம் முக்கியமான ஹிண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். கூல் ஏரில் குறையலாம், ஓப்பன் ஏரில் குறையலாம். பெட்டில் இருந்து வெளியில், பெட்டில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும், பெட்டை விட்டு எழுந்துட்டால் குறையும். பெட்டுடைய ஹீட்டில் சிலருக்கு அதிகமாகும். பெட்டை விட்டு வெளியில் வந்தோடனே இருமல் வந்து குறையலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் குறையலான்றது பார்க்கணும். படுத்துட்டு இருக்கும்போது பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தால் குறையலாம். ஸ்டில்லாக படுத்தா குறையுதா, படுத்துட்டு தான் குறையுது. மொடாலிட்டிஸில் மெயின் என்னென்ன பார்ப்போம்? டைம் பார்க்க போகிறோம். அப்புறம் டைம், வேறு என்ன? 4 டைம், பொசிஷன், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், ஹீட்டு, கோல்டு, அதெல்லாம். அப்புறம் உடம்புல இருக்க ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், சாப்பிட்றது, தூங்குறது. அப்புறம் மைண்ட் சிம்டம். 5 மொடாலிட்டிஸ். அதுக்குள்ளே இது எல்லாமே வரப்போகுது. நீங்கள் சொல்லும்போது அந்த 5 எங்கே வருதுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். ஒரு ஐடியா கிடச்சா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஈட்டிங், இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இருமல் குறையிறத பார்த்துட்ருக்கோம். சாப்பிடும்போது, குடிக்கும்போது. அப்புறம் இருமிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சளி வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இருமல் ஸ்டாப் ஆகிடும். சில டீப்பாக இருமிட்டு இருக்கும். ரொம்ப டீப்பாக இருமினா தான் அந்த சளியை கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும். வந்தோட இருமல் ஸ்டாப் ஆகிடும். அப்போ இதில் 2 சிம்டம் இருக்குது. ஒன்று, சளியை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டீப்பாக இரும வேண்டியிருக்குன்னு ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து சளி வெளியில் வந்த உடனே அந்த இருமல் ஸ்டாப் ஆகிடுது. அப்படின்னா மெடிசன் ஈஸியாக செலக்ட் பண்ணணும். ஆனால் இது நீங்கள் கேஷுவலாக மிஸ் பண்ணிடுங்க. இருமிச்சு சளி வந்துச்சு அவ்வளோதான். இருமும்போது லேசாக இருமுனாலே சளி வருதா, ரொம்ப டீப்பாக இருமுனா வருதா, வந்ததுக்கப்புறம் குறையுதா, அந்த சளி வந்து எப்படி இருக்குன்னு அடுத்து பார்க்கணும். அந்த சளியுடைய டிஸ்கிரிப்ஷனும் இம்பார்ட்டண்ட். கிளினிக்கில் நான் காமனாக பார்க்குறது, ரொம்ப காமனாக இல்லை, சில சமயம் வரும். இருமிட்டே இருப்பான், ஏப்பம் வந்தோடனே இருமல் ஸ்டாப் ஆகிடும். யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இருமிகிட்டே இருக்கும், ஏப்பமோ கேஸோ பாஸ் ஆன உடனே இருமல் ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி பெக்யூலராக இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இருமல்லாம் சரி பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு இங்கே வருவாங்க இல்லையா, அவங்க பேர் மறந்துச்சு எனக்கு. அவங்க சைல்டுக்கு வந்து தீக்ஷாவுடைய அம்மா அங்கே வருவாங்கல்ல, தீக்ஷா, அந்த பாப்பாவுக்கு வந்து இருமல். போன கிளாஸ் அந்த ரெக்கார்டிங் அந்த கிளினிக் வந்தாங்க. ரெக்கார்டிங் கேட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். வீட்டில் போய் உட்காந்துட்டு நைட்டு வந்தாங்க, பார்த்து நாளைக்கு வாங்கிட்டேன். சிம்டம் எதுவுமே இல்லை. உட்காந்து ஃபுல்லாக கேட்டு நோட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டாங்க. ஈஸியாக இருக்கும். அவங்க டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. சிங்கிள் டோஸ் தான், சிங்கிள் மெடிசன் தான். 2 வாரம் 3 வாரமாக ஆசைப்பட்டுருச்சு அந்த பாப்பா. 3 ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சு, அஸ்தாங்க கொடுத்தாச்சு, டெஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் வரல. இதுதான் அட்வான்டேஜ். ஈஸியாக ஸ்வீட்டாக சாப்பிட்டு போயிடலாம். இவ்வளோ மெடிசன் சாப்பிடணும், அந்த மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணணும். அதுக்கு இதை உட்காந்து கேட்டலாம். அது என்ன கஷ்டம் தெரியல. எல்லாருமே ஒரு 1.5 மணி நேரம் கேட்குறது, திருப்பி அனுப்பிச்சா தான் கேட்குறாங்க. இல்லை அங்கேயே உட்காந்து என் டைம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே அனலைஸ் பண்ண டைம் நீங்கள் கொடுக்கணும். நான் உட்காந்து இந்த உங்களுடைய ஹோம்ஒர்க் நான் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் டைம் கொஞ்சம் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக.
அவங்க எப்படி சிம்டம் நோட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து டெமோக்காக பேஷண்ட் சைட்லேருந்து. அதே மாதிரி கை இப்படி வச்சுருப்பாங்க சார், பிடிக்க மாட்டாங்க, இந்த இடத்துல கை வச்சா இருமல் குறையும். மூச்சு தம் பிடிச்சாலும் இருமல் குறையும். மூச்சு விடும்போது இருமல் வரும், மூச்சை ஹோல்டு பண்ணுறாங்கல்ல நிறுத்தி, அப்போ இருமல் குறையும். மூச்சு டீப்பாக இழுக்கிறப்போ வெளியில் விடுறப்போ எப்போ குறையுதுன்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதில் குறையிறது எல்லாமே அதிகமாகிறதுக்கும் வரும், சேம் தான், சேம் பிளான் தான். ஏற்கனவே இதெல்லாம் வெதில் பார்த்துட்டோம், அக்ரவேஷனில் பார்த்துட்டோம், அதே தான் அம்லிரேஷன். அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். டேரக்ட் கன்காமிட்டன்ஸ் பண்ணால் தான் ரொம்ப முக்கியம். படுத்துக்கிட்டு இருந்தால் எந்த பொசிஷனில் படுத்தா குறையுது அது பார்க்கணும். கொமட்டல் வரும்போது இருமல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். படிக்கும்போது வாயை வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நைட்டில், அப்புறம் வந்து செஸ்ட்டில் ப்ரெஷர் கொடுத்தா இதெல்லாம் குறையலாம். குவைட்டாக இருந்தாங்கன்னா, எழுந்துக்கிறப்போ கை தூக்குறப்போ அப்போ தான் இருமல் வந்து குறையலாம். படுத்துட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க, எழுந்து உட்காந்தோன்னா குறைஞ்சிரும். அது பார்த்துருக்கீங்களா? அது வந்து முக்கியமான சிம்டம் நினச்சிருக்கீங்களா? பொதுவே கிடையாது. அவங்களும் என்னென்ன வருது எழுதிக்கிங்க, எதையும் வந்து பொதுவாகிடாதீங்க. பொதுவாகிட்டா நீங்கள் அந்த ஆங்கிலே திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பார்க்குறத நீங்கள் எழுதி வைங்க, அது இம்பார்ட்டன்ட். மோஷன் போனதுக்கப்புறம் குறையலாம். ஸ்லோவாக குறையுதா ஃபாஸ்ட்டாக குறையுதான்னு பார்க்கணும். அடுத்தது முழுங்குறப்போ குறையலாம், வாமிட்டிங்க்கு அப்புறம் குறையும், பெட்டில் படுத்து கொஞ்சம் வார்ம் ஆச்சுன்னா குறையலாம். சிலருக்கு வார்ம் ட்ரிங்க் ஃபுட்டு இது குடித்தா குறையலாம். அனலான ரூமில் குறையலாம், வார்ம் பாத் எடுத்தால் குறையலாம், வெயிலில் போனால் குறையலாம். சிலருக்கு வார்மத்தில் குறையலாம், சிலருக்கு அதிகமாகும். செஸ்ட் வந்து சில் தண்ணியில் வாஷ் பண்ணாங்கன்னா குறையலாம். வாயில் ஜில்லுன்னு தண்ணியில் வாய் கொப்பிச்சான்னு வச்சுங்களேன், சிலருக்கு இருமல் குறையும். அப்படி என்ன அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும்னு அர்த்தம். கையில் சுட தண்ணி ஐஸ் வாட்டர்லாம் வச்சுங்க, எல்லாம் ஒன்றா பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் குறையுதுன்னு கண்டுபிடிச்சி தான் வரணும் கிளினிக் வரப்போ. வரட்டும், நான் வழக்கமாக என்ன கொடுப்போம் உங்களுக்கே தெரியும், பேராசைடி ஹாஸ்டலில் கொடுத்துருவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டில் பேக் அடிப்பீங்க. இப்போ அதை நான் ரெக்கவர் பண்ணிவிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டில் ஒன் டே உட்காந்துட்டு நீட்டாக நோட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தது அம்லிரேஷன். இப்போ நேச்சர் முடிச்சிட்டோம், அக்ரவேஷன் முடிச்சாச்சு, அம்லிரேஷன் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம். கன்காமிட்டன்ஸ் தான் பெரிய சாப்டரு, நீங்கள் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் காதில் வாங்கிக்கிங்க, இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வயிறு வலி, காஃப் கூட இருக்கலாம். இருமுறப்போ வயிறு வலி, அதில் என்ன பார்க்கணும், நீங்கள் எந்த இடத்துல வலிக்குதுன்னு நோட் பண்ணணும், என்ன மாதிரி வலிக்குதுன்னு இப்போ நோட் பண்ணணும். அப்புறம் அந்த வலி எதால் குறையுது அதிகமாகுதுன்னு பார்க்கணும். புரியுதா? ஸ்பேஸ்க்குள்ளே ஸ்பேஸ் போகிற மாதிரி இல்லை. ஓகே, எனக்கு ரைட் சைடு தலைவலி, ரைட் சைடு இருமல் இருக்குது, இருமும்போது எனக்கு வயிறு வலிக்குது. இருமல் ரைட் சைடு வலிக்குது, அது குத்துற மாதிரி வலிக்குது. இந்த இடத்துல எனக்கு எரியிற மாதிரி வரலாம், குத்துற மாதிரி வரலாம். சேம் சென்சேஷனாலும் பார்த்துக்கணும். குறையுது, இதுங்க அமுக்கி பிடிச்சா குறையுது, இந்த இடத்துல அமுக்கி பிடிச்சா குறையுது. மாறியும் வரலாம். இங்கே அமுக்கி பிடிச்சா குறையுது, இந்த இடத்துல அமுக்கி பிடிச்சா அதிகமாகுது. ரெண்டு மாறும். இதெல்லாம் உங்களுக்கு பெக்யூலியாரிட்டி சொல்ல முடிஞ்சுன்னா இருந்துச்சுன்னா அதையும் எழுப்பி எழுதிக்குங்க. ஏன்னா இந்த வழிக்கு அப்புறம் இன்னொரு இது போகாது, அதே மாதிரி ரெண்டு தான் வரும். அப்புறம் அதில் ஒன்று வந்து அதில் வந்து லொக்கேஷன் சென்சேஷன் பார்க்குற மாதிரி இருக்காது. ரெண்டு விஷயம் மட்டும் வந்த உடனே அதுக்கு முடிஞ்சுன்னா எலிசிட் பண்ணுங்கள், அதுவும் இம்பார்ட்டண்ட். வயிறு வலி வந்து மசிலில் வலிக்குதான்னு பார்க்கணும், உள்ளே டீப்பாக வலிக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது
வயிறுன்னு ஜென்ரலாக சொல்லக்கூடாது. வயிறு மேலே இருக்க கவரிங் இருக்கு இல்லையா, மசில்ஸ், அங்கே வலிக்குதான்னு பார்க்கணும் இருமும்போது, இல்லை டீப்பாக உள்ளே வலிக்குதான்னு பார்க்கணும். ஏர் ஹங்கர் அப்படி என்ன அர்த்தம்? இருமல் வரும்போது நிறைய காற்று தேவைப்படும். ஃபேனை போட சொல்லுவாங்க, ஜன்னலை திறப்பாங்க. இருமல் வரும்போது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி சொல்கிறேன், நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? திறந்து விட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஃப்ரீயாக இருக்கிறது அமலேரேஷன் ஆகிடும். கன்காமிட்டட் அமலேரேஷன் சமயத்தில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சொல்கிறது. ரெண்டுமே கூட இருக்கலாம். ஏர் ஹங்கர்ன்றது இருக்கும். ஆனால் அந்த ஏர் ஹங்கரில் எப்போ நீங்கள் அது அமலேரேஷன் இல்லைன்னு சொல்லுவீங்க? இப்போ கதவு திறக்கிறீங்க, அது அமலேரேஷனாக கன்காமிட்டண்டா? ஏர் ஹங்கரா? காற்று வேணுன்றது எடுத்துக்கிறீங்களா, இல்லாட்டா காற்றுல அது குறையுதுன்னு எடுத்துக்கிறீங்களா? எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? கேள்வி புரியுதா? அது திறந்து விட்டால் குறையுது, அதாவது ஃப்ரீயாகுது. அது கேள்வி புரியுது தானே? என்ன சொல்கிறேன், அது அமலேரேஷனா கன்காமிட்டண்டா? சரி, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? வெரி குட். காஃப் குறைஞ்சா அது அமலேரேஷன். இப்படி திறக்கிறதுனால காஃப் அதிகமும் ஆகலை, குறையவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து திறந்து வைக்கணும்னு தோணுது அப்படின்னா அது கன்காமிட்டன்ட். ரொம்ப க்ளோஸாக வருது பாருங்கள் ரெண்டாம். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சிஸ்டமும் எல்லா சிம்டம்ஸும் கவனிச்சிக்கணும். சிலருக்கு செஸ்ட் பெயின் வரலாம் ஹார்ட்டில் இருமுறப்போ. அப்புறம் இருமுறப்போ மோஷன் போகிற டைட் ஆகலாம். அடுத்த விஷயம், மொத்த பாடி சிஸ்டமும் பார்க்கணுன்னு அர்த்தம். ஒரே லைனில் சொல்லலாம். உங்களுக்கு என்ன நடக்குதோ 8 ஃபுட் உள்ள என்ன டவுட் அப்சர்வ் பண்ணி எழுதிக்கணும். அது இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாதிரி தான் இந்த ரெக்கனிங்லாம், இந்த விஷயங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து வாசிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட மெடிடேட் பண்ணுற மாதிரி தான். தண்ணி எழுதுகிற மாதிரி உங்கள் உடம்பை நீங்கள் அறியணும். உட்காந்துட்டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்சர்வ் பண்ணிட்டு தனியாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்துடும். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சரளமாக எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. இருமுறப்போ ஆங்ஸைட்டி வரலாம், ஃபியர் வரலாம். இருமுறப்போ முக்கியமாக குழந்தைங்களுக்கு காமனாக பார்க்கலாம். அது முகத்தில் ஒரு பதட்டம் தெரியும், எக்ஸ்பிரஷன் தெரியும். வாயில் சொல்ல மாட்டாங்க, அந்த பதட்டம் இருக்கான்னு பார்க்கணும். இருமும்போது ஆர்ம்ஸில் வலிக்கலாம், பெயின் இன் ஆர்ம்ஸ். இப்போ வயிறு சொல்லிட்டேன், அதே மாதிரி நான் என்ன நீங்கள் நினச்சிக்கணும், முதுகில் வலிக்கலாம், கையில் வலிக்கலாம், கால் எங்கே வேணால் வலிக்கலாம். அது எங்கே என்ன மாதிரி வலிக்குது, குத்துற மாதிரி வலிக்குதா, எரியிற மாதிரி வலிக்குதா, அதையும் நோட் பண்ணிக்கணும். அது எதாவது அதிகமாகுது குறையுதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட் பண்ணாமல் நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஒன்று நான் இண்டிவிஜுவல் பார்ட் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இருமல் வர சமயத்தில் பிளட் சர்க்குலேஷன் உள்ள வந்து வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் சிலருக்கு. உள்ள என்ஜின் ஓடுற மாதிரி உள்ள பிளட் வந்து இங்கே சொல்லுவாங்க சர்க்குலேஷன், செஸ்ட்டு கன்ஜஷன் அது மாதிரி வந்துச்சுன்னா ஒரு வேவ் மாதிரி போகிறது வர்றது, அதுக்கு பேர் எவல்யூஷன் ஆஃப் பிளட்டுன்னு பேர். பிளட் வந்து இந்த மெனோபாஸில் வரும் இல்லையா சிலருக்கு, அந்த மாதிரி இருமலில் வரலாம் அந்த டைமுக்கு. அதுக்கு பேர் பிளட்டுடைய ஓட்டம் வேகமாக ஓடுறது, உள்ள ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. செஸ்ட்டில் நிறைய பிளட் சுற்றினா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எங்கே ஒன்றா வரலாம் உடம்புல, தலையில், செஸ்ட்டில், வயிறில் எங்கே ஒன்றா வரலாம். இருமல் வரும்போது வாயில் வந்து காற்று சூடாக வரலாம், பேட் ஸ்மெல் வரலாம் வாயிலிருந்து. இருமுனா வாயில் பேட் ஸ்மெல் வருதா, சூடாக காற்று வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். சில சமயம் பிரெத் வந்து கோல்டாக வரும். நார்மலாக என்ன சூடாக பார்த்து வச்சுக்கணும். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஊதி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும், அது சூடுன்னு சொல்லக்கூடாது. நார்மலாக இருக்கிறப்போ அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அப்நார்மலே தெரியும். இதெல்லாம் பண்ணி பாருங்க ரொட்டி. நார்மல் ஹீட்டு இதை விட அதிகமாக இருந்தால் தான் ஹாட்டுன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதுமாதிரி மூக்குலேயும் சரி வாயிலையும் சரி.
அதே மாதிரி வந்து ப்ரீத்திங் அப்ஸ்ட்ரக்ட் அடைச்சிட்டு வரலாம், மூக்கடைப்பு இங்கே அடைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங் உடம்புல எந்த பார்ட்ஸ் வேணால் வரலாம், தலையில் உடம்புல எங்கே வேணாலும் பர்ஸ்ட் ஆகிற சென்சேஷன், வெடிக்கிற மாதிரி. இருமுறப்போ வாய் உள்ளே போகலாம், இருமும்போது வாயை உள்ளுக்குள்ள செஞ்சு காமிங்க. யாருக்காவது வருது அது வராது. இருமுறப்போ வாய் எப்படி உள்ளே போகணும். அதே மாதிரி சென்சேஷன், ஹீட் சென்சேஷன், கோல்டு சென்சேஷன், இல்லை உண்மையாகவே கோல்டாக இருக்கிறது ஹீட்டாக இருக்கிறது, ரெண்டு இருக்குது. ஒன்று ஹீட் சென்சேஷன், கோல்டு சென்சேஷன். அப்படி என்ன அர்த்தம்? தொட்டா சூடாக இருந்தால் அது ஹீட்டு, தொட்டா சூடாக இல்லை ஆனால் ஃபீலிங் வந்து ஹீட்டாக இருந்தால் ஹீட் சென்சேஷன். அதே மாதிரி கோல்டு சென்சேஷன் எனி பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நோட் பண்ணிக்கணும். பெயினை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது ஃபுல்னஸ் ஃபீல் ஆகலாம். ஒரு இடம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீலிங், தலையில், கையில், காலில், செஸ்ட்டில், வயிறில் ஃபுல்னஸ் சென்சேஷன், ஃபுல்லாக ஒன்று ரொம்ப இருக்கிற மாதிரி. அதுக்கு ஆப்போசிட் என்ன? காலியாக இருக்கிறது. நீங்கள் ஒன்று பண்ணும்போது ஆப்போசிட்டை யோசிச்சுட்டே வாங்க, ஈஸி. காலியாக இருக்கிற மாதிரி சென்சேஷன், ஃபுல்லாக இருக்கிற சென்சேஷன், ஸ்டோன் வச்ச மாதிரி ஹெவியாக லோடு, இதே தான் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலும் வரப்போகுது. இதே மாதிரி சென்சேஷன்ஸ் தான் எல்லாத்துலேயும் வரும். ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்றெல்லாம் ஈஸி, பிளான் வந்து ஈஸி. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இருமல உடனே இந்த பழைய கோலி சோடாவில் பபுள்ஸ் வரும்ல கடகடன்னு, அந்த மாதிரி சவுண்டிங் வரலாம். ஒரே ட்ரக் தான் இருக்குது, வந்துடுச்சுன்னா வேலை முடிஞ்சுது. அவள் கன்ஃபார்ம் பண்ண எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இருமி முடித்தோடனே இங்கே கடகடன்னு சவுண்ட் வரும். கிளினிக் நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தெரியல. கர்க்லிங் சவுண்ட். So what is the drug for gurgling sound? Sina. அதுக்கப்புறம் குப்ரா மெட்டாலிக்கம், சினா, only 2 drugs. அப்புறம் இச்சிங், ப்ரெஷர், வேரியஸ் சென்சேஷன்ஸ் எனி பார்ட் ஆஃப் த பாடியில் இருந்தாலும் நோட் பண்ணிக்கணும். ராட்லிங், இருமும்போது நான் அவங்க செஸ்ட்டில் கலகலகலன்னு சவுண்ட் வரும், அது பேர் ராட்லிங். இருமும்போது அந்த சவுண்ட் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஸ்க்ராச்சிங், ஸ்க்ரேப்பிங், சுரண்டி விட்ட மாதிரி பிளேடு வச்சு கையில் சொல்கிறீங்களே இப்படி தீர்த்துனீங்கன்னா அந்த மாதிரி ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி தொண்டையில் வரலாம், செஸ்ட்டில் வரலாம். ஸ்க்ரேப்பிங் அண்ட் ஸ்க்ராச்சிங். ஏன்னா நிறைய வித்தியாசமான பெயின்லாம் கொடுத்துருக்காங்க. டேரிங் பெயின், ஸ்டிச்சிங் பெயின், பர்னிங் பெயின், ஷேட்டரிங் பெயின், ஷூட்டிங் பெயின். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பெயின் வருதோ, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படியே எழுதிடுங்க. இப்போ நான் நிறைய சொன்னால் அந்த மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஷூட்டிங்காக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. மின்னல் வெட்டுற மாதிரி சொல்லுவாங்க, சொல்லலாம் பார்த்துருக்கீங்களா? வலி மின்னல் வெட்டுற மாதிரி, அந்த உள்ளேருந்து வருது, நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன உள்ளே தோணுதோ அப்படியே எழுதிடணும். அது இந்த மாதிரி தோணுது எழுதி யோசிக்கக்கூடாது. சென்சேஷன் யோசிச்சு எழுதினா தப்பாக வந்துடும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அப்படியே எழுதிடணும். அது மின்னல் வெட்டுற மாதிரி கரெக்டாக காமிச்சு கொடுக்கும், கிடிக்கிற மாதிரி, வெடிக்கிற மாதிரி. மூச்சு விடுறது ரொம்ப டைட்டாக இருக்கும். சிலர் இருமுறை சமயத்தில் கூட ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத்துன்னு பேர், டைட்டாக மூச்சு விடுற மாதிரி பார்க்கணும்.
மலச்சிக்கல் வரலாம், மூக்கில் சளி வரலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கத்தலாம், சத்தமாக வந்து வலியிலையோ இல்லை தாங்க முடியாமல் கத்துறது, க்ரைங் அவுட், அதுவும் பண்ணுறாங்க. டிஸ்அக்ரியபிள் பிஹேவியர் அப்படி என்ன அர்த்தம்? இருமல் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணோம், போட்டு அடிக்கிறது, தள்ளுறது, எட்டி வதைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அக்லி பிஹேவியர், நம்ம பிஹேவியரை நம்ம பார்க்கணும். இது வந்ததுக்கப்புறம் ஏன் பாருங்கள் டைட்டில் சுருக்கி பார்த்துட்டுருக்கீங்க, நிதானமாக பாருங்கள், தலைவலி வந்துட போகுது. எக்ஸாம்லாம் யாருக்கும் கிடையாது. ஓகே, கேஷுவலாக கேளுங்க. மறந்து போச்சுன்னா திருப்பி வீடியோ ஒரு வாட்டி போட்டு கேட்டுருங்க. ஹைப்பர் இன்டென்ஸ் கான்சன்ட்ரேஷன்லாம் வேண்டாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. சொல்கிறது நோட்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேணாம், காதில் வாங்கிட்டே வாங்க. அவ்வளோதான். டப்ளிங் அப்னா இருமுறை பேஷண்ட்டு கால் மடித்து படுத்துக்குவாங்க. அப்படி படுத்துட்டு கால் செஸ்ட்டுக்கு வந்துடும், அப்படி மடிஞ்சு படுத்துட்டு இருப்பாங்க. அது பேர் தான் டப்ளிங் அப். காதில் அடப்பு வர்றது, பெயின் வர்றது வரலாம். அப்புறம் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகலாம். ஒரு வாரத்துக்கு பார்த்தா 10 கிலோ, அன்றைக்கி பார்த்தா 9 கிலோ வந்துட்டான் அந்த 1 வீக்லேயே. எமாசியேஷன், வெயிட் லாஸ் ரொம்ப முக்கியம். 1 மாதம் எரிமிட்டிருக்கான், சாப்பிடவே இல்லை, அப்போ வெயிட்டு குறைஞ்சா சிம்டம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. 1 வாரத்துக்குள்ளே வெயிட்டு குறையுது அப்படின்னா ஓரளவு சாப்பிட்டுட்ருக்கான், ஆனாலும் வெயிட்டு குறையுதுன்னா அது வந்து முக்கியம். அதுதான் நீங்கள் எமாசியேஷன் எடுத்துக்கணும். எப்போவுமே சிம்டம் எடுத்து உள்ளூர் பாயிண்ட் சொல்ல மாதிரி ஆரம்பத்தில் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தால் சிம்டம் கிடையாது. நான் சாப்பிடலை, வெயிட்டு குறைஞ்சி போச்சு. இதில் சிம்டம் வந்து வெயிட்டு குறைஞ்சது கிடையாது, சாப்பிடலான்றது தான் சிம்டம். 2 வித்தியாசம் புரியுதுமா உங்களுக்கு? நான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட்டு குறையுது, இது வந்து சிம்டம். இங்கே வந்து வெயிட்டு குறையிறது சிம்டம். முக்கியமாக இந்த பாயிண்டில் என்னென்ன சென்சேஷன் வந்து பார்த்துங்க. இந்த இடத்துல எரியறது, குத்துறது, அழுத்துறது, எபிகாஸ்டியம்னு பேர். ஸ்டமக் இருக்கிற ஏரியா, இந்த போன் முடியுது இல்லையா, இந்த செஸ்ட் முடி இருந்து இங்கே ஆரம்பிக்கிறோம், இது பேர் எபிகாஸ்டியம். இங்கே நிறைய சென்சேஷன்ஸ் காஃபில் காமனாக வரும். அதே மாதிரி ஏப்பம் வருதான்னு பாருங்கள். இருமல் வந்த பர்சனுக்கு நிறைய ஏப்பம் வருது அப்படின்னா அது கன்காமிட்டண்ட்டாக இல்லை அமெலிரேஷன் அக்ரவேஷனா? குறைஞ்ச அமெலிரேஷன், அதிகமான அக்ரவேஷன், ரெண்டுமே இல்லாட்டா கன்காமிட்டன்ட். நவ் இட்ஸ் கிளியர். இல்லை எந்த குழப்பம் வரக்கூடாது. இருமல் வந்து ஏப்பம் வருது, குறைஞ்சா அமெலிரேஷன், குறையில இருமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அது வந்து கன்காமிட்டன்ட். இருமி முடித்ததுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிடும், ரொம்ப டயர்டாகிடுது. இதுவும் எப்படி தெரியுமா, இதுவும் 10-15 நாள் இருமி நேரம் சாப்பிடாமல் டயர்டாச்சுன்னா கணக்கு இல்லை. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கோட நாளைக்கே வந்து இருமி முடித்தோன்னா பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகி படுத்துடுறாங்க. இது காமனாக வருது. இது பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? எக்ஸாஷன், டயர்டாக வருது. இருமும்போது கண்ணுக்கு முன்னாடி டார்க் சர்க்கிள்ஸ், இருட்டாக வர்றது, கருப்பாக சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வரலாம். கண்ணில் ஹீட் இருக்கலாம், பெயின் இருக்கலாம், ஸ்பார்க்ஸ் மாதிரி வரலாம் கண்ணுக்கு முன்னாடி. ரீசெண்டாக ஒரு சைல்டு வந்து ஃபீவரில் வந்து ஷீ செட் எல்லாமே வந்து எல்லோவாக தெரியுது, ரெட்டாக தெரியுதுன்னு சொல்லிச்சு. காஃப் இல்லை, இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஷார்ப்பாக பாரு, 6th படிக்கிற கேர்ள் தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கா பாரு, எல்லாம் ரெட்டாக எல்லோவாக தெரியுது. ஃபீவர் செமையாக அடிச்சுட்டு இருந்துச்சு. அதை வச்சு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி போட்டு 1 day ஃபீவர் போயிடுச்சு. ஸோ சிம்டம்ஸ் பெக்யூலர் இருந்துச்சுன்னா 24 hours தான் எந்த ஃபீவராக இருந்தாலும் ஹோமியோ வந்துச்சு. நேற்று முன்னாடி தான் போயிடுச்சு, 24 hours போயிடுச்சு. அது அந்த பாப்பா எப்படி இருந்துச்சு, அது டல்லாக படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 1 hour கழிச்சு ஃபோன் பண்ண சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. எழுந்து கூட போக முடியாமல் இருந்தது. மெடிசன் போட்ட உடனே அதான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல 0 பார், அது கொடுத்துட்டு இந்த டம்ளரை கழுவிட்டு வந்து எழுந்து உட்காந்துருச்சு.
அப்புறம் செல்ஃபோன் பார்க்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அடுத்த வேலை தான். அப்படின்னா அந்த பாப்பா ரெடி ஆகிடுச்சுன்னா இருந்தாலும் 24 ஹவர்ஸ் ஃபாலோ த்ரூ பண்ணணும். சில சமயம் செகண்ட் மெடிசன் தேவைப்படணும். ஐப்ரோஸில் பெயின் இருக்கலாம், புருவத்தில் பெயின் வரலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இருமுறை பேஷண்ட்ஸுக்கு ஃபேஸ் கவனிக்கணும். ஃபேஸில் என்ன கலர் வருது, ரெட்டு, பிளாக், ப்ளூ, என்னவா மாறுது, லிப்ஸ் என்ன மாறுது, இதெல்லாம் பார்க்கணும். வெளுத்து போகிற மாதிரி ஆகுதா, எந்த இடத்துல இருக்குது, வாயை சுற்றி வெளுத்து போதாதான் பார்க்கணும். ப்ளூ, ரெட், பிளாக், இல்லை வாய் இரும்போது ஒரு மாதிரி கோணம் இழுக்கிறது, அதெல்லாம் பார்க்கணும். ஃபேஸ் ஹாட்டாக இருக்கா, ரெட்டாக இருக்கா, டார்க்கா, இருமும்போது முகத்தில் வேர்வை வருதா, இதெல்லாம் முகத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் சொல்லாத விஷயம் நீங்கள் கவனித்தாலும் எழுதணும். இதுதான் நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே இருக்கலாம் சிம்டம்ஸ். இருமுறப்போ அப்படியே கீழே விழுந்துடுது, இருமி கீழே விழுந்துடுது, ஃபாலிங் டு த கிரவுண்ட். ரொம்ப பயப்படுறது, ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் ஊப்பிங் நான் தெரியும் அவங்களுக்கு. ஊப்பிங்னா இருமி அப்படியே உள்ளே இழுக்கும், இருமிட்டே போயிட்டு விசில் மாதிரி அப்படி உள்ளே எடுக்கிறது, அது பேர் தான் ஊப்பிங். கக்குவான் இருமல்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில். அப்புறம் தலை சுற்றுறது, சுற்றி இருள்றது, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது தான். கழுத்தில் கிளான்ஸ் இருந்து அந்த இடத்துல பெயின் இருக்கான்னு பார்க்கணும் இருமல் பேஷண்ட்ஸ். கழுத்தில் நெறி கட்டுது இல்லையா, நெறி கட்டு தெரியுமா, கழுத்தில் ஒன்று இருக்குது, அதில் வந்து வலி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தான் அது கன்காமிட்டன்ட். எல்லாம் இதே ஃபார்மேட் தான். ஒரு 6 நாள் கொடுத்துருக்காங்க. தலையில், கண்ணில், காதில் ஏற்கனவே பேசுகிற சென்சேஷன்ஸ் என்னெல்லாம் வரலாம்னு பேசியிருக்காங்க. ஹியரிங் டிஃபிகல்ட்டாக வரலாம், காது சரியாக கேட்கல இருமுறப்போ. அடுத்தது இயருடைய ஃபங்க்ஷன், இயரில் வலியை பார்க்கணும், ஃபங்க்ஷன் பார்க்கணும். மூக்கில் அதே மாதிரி தான், வலியை பார்க்கணும், ஸ்மெல் சென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். வாயில் அதே மாதிரி தான், வாயில் டேஸ்ட் தெரியுதா இல்லையா. கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த ஸ்பெஷல் சென்சஸ் எல்லாமே எப்படி ஆல்ட்ரு ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு, சென்சஸ் ஐயில் விஷன் மாதிரி இருக்குது பாருங்கள், ரெட் விஷன், எல்லோ விஷன், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. ஒரு செம்பருத்தி பூ பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், கண்டுபிடிச்சிருக்கீங்களா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி இது. அதே மல்லிகை பாதை கண்டுபிடிக்க முடியுமா, தூரம் வந்து மல்லிகை பாதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, முடியாதுல்ல. அது என்ன டைப்புன்னு பார்க்கணும், அதுலேயும் வாசனை வரதா, வாசனை வராது மல்லியா. ஓகே, அப்புறம் ஹெர்னியா இருந்தால் ஹெர்னியாவில் பெயின் இருக்கலாம், விக்கல் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹிப் ஜாயிண்ட்டில் பெயின் வரலாம், பின்னாடி ஷயாட்டிக்கா பெயின் வரலாம். ஷயாட்டிக்கானா பின்னாடி முதுகில் பிரச்சனை வந்து கால் வழியாக பெயின் பின்னாடி இறங்கும் இல்லையா, அந்த மாதிரி வழி வரலாம். டிஸ்கெலாம் கொஞ்சம் பல்ஜ் ஆகிடுச்சு, ப்ரொலாப்ஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து நரம்பு வந்து டைட்டாக பிடிக்கிறதுனால வலி அங்கேருந்து எங்கே வரும், காலுக்கு வரும். அதுக்கு பேர் ஷயாட்டிக்கான்னு பேர். அந்த மாதிரி வலி இருமுறப்போ வரலாம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகாமையே, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, ஆகாமையே அந்த வலி வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இருமல் வரும்போது கண்ணில் தண்ணி வரணும். இது பார்த்துருக்கீங்களா, இது மட்டும் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதேமாதிரி இந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து குரல் மாறுறது, வலிக்கிறது, எரியறது, சென்சேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். வாய்ஸ் பாக்ஸ் உடனே கொஞ்ச நேரத்தில் மாறிடும், திருப்பி ஒரு மாதிரி இருக்கும், திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஆகலாம். அதான் எப்படி இதோ எழுதிருங்க, அவ்வளோதான். உடனே மாறுது, உடனே மாறல,
மெயினாக டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்க வலியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வாயில் ப்ளீடிங் வரலாம், ரத்தம் வரலாம், கம்ஸ்லேருந்து ப்ளீட் வரலாம், வாய் ட்ரையாக இருக்கலாம், கொமட்டல் இருக்கலாம். அதே மாதிரி வேர்வை, இருமல் இருக்கும்போது வேர்வை நிறைய வரலாம். அது எந்த டைமில் வருது, எங்கே வருது, என்ன மாதிரி வருதுன்னு நோட் பண்ணி வைக்கணும். மூக்கிலேருந்து ப்ளீடிங் வரலாம், ரத்தம் வரலாம், இல்லை தண்ணியாக கொட்டலாம், ட்ரையாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி விடணும். அடுத்தது பால்பிட்டேஷன் வரலாம், இருமுறப்போ மாரில் படபடப்பு வரலாம். இது யாராவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இருமுறப்போ மாரில் செஸ்ட்டில் படபடப்பு வர்றது பார்த்துருக்கீங்களா? யாருக்கு வந்துருக்குதா? இருமுனா அங்கே படபடம் அடிச்சுக்கிறது. குட். வயிறு பெரட்டுற மாதிரி இருக்கலாம் இருமுறப்போ. ரெஸ்ட்லெஸ்னஸ், 2 ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. ஒன்று மனசு அமைதி இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. இன்னொன்று மைண்டு காமாக தான் இருக்கும், உடம்பு மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக திரும்பிட்டு இருக்குது. இங்கேருந்து அங்கே உட்கார பண்ணிகிட்ருப்பாங்க, அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் குறைஞ்சிச்சின்னா அது அமலரேஷன், அதிகமாச்சுன்னா அக்ரவேஷன். 2 இல்லாமல் அது இப்படி திரும்பிகிட்டே இருந்தாங்கன்னா அது கன்காமிட்டன்ட். அதே மாதிரி இருமுறப்போ ரிப்ஸில் வலிக்கலாம், விழா எலும்புலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வலி வரும். அது காமனாக சொல்லுவாங்கள்ல, இருமுறப்போ இந்த பக்கம்லாம் வலிக்கணும். தமிழில் அதுக்கு வந்து வீச்சுன்னு பேர். வீச்சு உள்ளே இழுக்கிற மாதிரி வலிச்சுன்னா உள்வீச்சு, வெளியில் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது வந்து புற வீச்சு இல்லை வெளி வீச்சு. 2 டைப்பு. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு டிபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் சித்தாரை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. உள் வீச்சு வெளி வீச்செலாம் 2 கிளாஸ் எடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமானது ரெட்சிங், கேகிங், ரெட்சிங். இருமும்போது வாந்தி வர மாதிரி செய்வாங்க இல்லையா, வாக்கணுவாங்க, அது வந்து கேகிங். ரொம்ப சத்தமாக 4 வீடு தள்ளி கேட்குற மாதிரி சத்தம் போடுறாங்களா வாந்தி வரத்துக்கு, வேக்குன்னு சத்தம் வருது பாருங்க பெருசாக, அது பேர் ரெட்சிங். ஜென்ரலாக வாந்தி வரும்னு சொல்லக்கூடாது. வாந்தி வர மாதிரி பண்ணுறாங்கன்னா கொமட்டல்ன்றது வாந்தி வர மாதிரி இருக்குது. சவுண்டு வந்துடுச்சு வேக்குன்னா அது வந்து கேகிங். ரெட்சிங்னா இன்னும் லவுடாக செய்கிறது. கேகிங்காக ரெட்சிங்காக 2த்துக்கும் மருந்து வேறு உண்மையில். அப்போ அதையும் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணணும். இதுவும் காமனாக வரும். நிறைய விஷயத்தில் இந்த சிம்டம் வந்து ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அதேமாதிரி வாயில் எச்சை நிறைய வரலாம், எச்சையில் வந்து ரத்தம் வரலாம். பின்னாடி இருக்க எலும்பு இருக்கு இல்லையா, முதுகில் விங்ஸ், அந்த இடத்துல குத்துற மாதிரி வலி வரலாம். உடம்பு வந்து ஷேக் ஆகலாம், உடம்புல ஒரு ஷேக் இருந்துகிட்ருக்கும். ஷோல்டர் பெயின். அடுத்தது ஸ்லீப், தூக்கத்தில் பயந்து எழுதுக்கிறது, இன்னொரு பேஷண்ட்ஸ் தூக்கம் வராமல் இருக்கிறது, அதிகமாக தூங்குறது, இதெல்லாமே ஒரு கன்காமிட்டன்ஸ். அடுத்தது தும்மல். தும்மலில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து தும்மலுக்கும் காஃபுக்கும் சீக்வன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். சில சமயம் தும்மலும் இருமலும் சேர்ந்து ஒரே டைம் வரும், அந்த சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். தும்மலும் இருமலும் எப்படி இருக்கும், இங்கே ஒரு சவுண்டு வரும், இங்கே ஒரு சவுண்டு வரும். சில சமயம் தும்மல் முன்னாடி வரும், தும்மி முடித்த உடனே இருமல் வரும். சில சமயம் இருமி முடித்த உடனே தும்மல் வரும். இதுதான் நோட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுலையுமே சம்மந்தம் தான் வரும். தும்மல் தனியாக இருமல் தனியாக வரும். இந்த மாதிரி தும்மும்போது இருமல் ஒரே சமயம் வந்தாலோ, ஃபஸ்ட்டு இருமி தும்மலில் முடியுது, இல்லை தும்மி இருமலில் முடிஞ்சாலும் முக்கியமான கன்காமிட்டன்ஸ். இது காமனாக வருது, நிறைய மிஸ் பண்ணுறீங்க. கிளினிக்கில் வரும்போது நான் பார்த்து எழுதி வச்சுருவேன் புக்கில். இருமிட்டே இருக்க டக்குன்னு ஆச்சுன்னு தோணும், அதை பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த ஆங்கிள் யாரும் சொல்லலை, ஈஸியாக மிஸ் ஆகிடும் இந்த சிம்டம்லாம். ஆனால் அது ரொம்ப முக்கியம், காமனாக வர்றது தான்.
அடுத்தது சஃபகேட்டிவ் அட்டாக்ஸ். இருமி திக்குமுக்காடி மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிடுது. இதுவும் இம்பார்ட்டண்ட். சஃபகேட்டிவ் அட்டாக் அதுக்கு பேர். கண்டினியூஸாக இருமிட்டே அப்படியே திணறணும். இருமி ஒரு மாதிரி திணறி கண்ணில் தண்ணி வந்து ஒரு மாதிரி ஆகி திக்குமுக்காடுறது, அது பேர் தான் சஃபகேட்டிவ் அட்டாக்ஸ். இருமி முடித்தோடனே முழுங்கியே ஆகும் அப்படின்ற மாதிரி சிலருக்கு வரும். அடுத்ததுலேருந்து பொங்கலும் வடையும் கட் பண்ணின்னு நினைக்கிறேன். காலையில் கிளாஸ் முடித்த உடனே பொங்கலும் வடையும் கொடுத்துடணும். ஒரு ஒட்டாவே வந்துருக்கு. ஒன்லி இட்லி, ரைட். முடிஞ்ச உடனே கொடுத்துடலாம். கிளாஸ் முடிஞ்ச வடை கொடுத்துடலாம், பொங்கல் கொடுத்து வீட்டு கூட அனுப்பிச்சிடலாம். நோ ஆயிலி ஸ்டஃப்ஸ் மார்னிங்கில். அப்புறம் டேஸ்ட் இன் மவுத், ஒரு மாதிரி பிளட்டி டேஸ்ட் வாயில் வரலாம், கசப்பு டேஸ்ட் வரலாம், அதெல்லாம் பார்த்துங்க. பல்ல வலி வர்றது, த்ரோட்டில் பெயின் வர்றது, ஓகே, ட்ரைனஸ், பெயின், எனி சென்சேஷன். உடம்பு வந்து ஒரு ட்ரம்பிளிங்காக இருக்கலாம், ஒரு மாதிரி உதறிக்கிட்டே இருக்கிறது. ட்ரம்பிளிங் ஆஃப் த பாடி அப்படின்னா உதறது. சிலருக்கு வந்து அல்சரேட்டட் பெயின் வரும். ஒரு இடத்துல ஒரு அல்சர் இருக்கு வச்சுக்கலாம், கையில் அல்சர் ஆகிடுச்சு, அப்போ ஒரு வலி இருக்கும்ல, அல்சர் இல்லாமல் அந்த வலி சில இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு பேர் என்னது? அல்சரேட்டிவ் பெயின். இருமி அன்கான்ஷியஸ் ஆகிடுறது, இருமி நினைவு இல்லாமல் விழுந்துடுறது. இருமும்போது கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போயிடுது. இது காமனாக ஒரு நினைக்கிறேன். இருமும்போது அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் வெளியில் வந்துடும், இன்வாலன்ட்ரி யூரினேஷன். யூரின் வராமல் வந்து உள்ளே தங்கிடுறது, வாமிட்டிங், வாந்தி வர்றது. அப்புறம் அந்த இருமல் இருக்கும்போது வாயில் எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும், பேர் வாட்டர் பிரஷன் பேர். வயிறு ஒரு மாதிரி பரட்டி வாயில் எச்ச ஊறுறது, அதுக்கு பேர் என்னது? வாட்டர் பிரஷ். எச்ச ஊறுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் வரலாம். வீக்னஸ், ஏற்கனவே டயர்டாக சொன்னால் பலகீனமாகிடுறது. இருமும்போது அழுவுறது. ஏன் அழுவாங்க? வலி இருக்கிறதுல அழுவுறது. முடியல அப்படின்னு சில குழந்தைங்க ஃபஸ்ட்டு அழுவோம், அப்புறம் இருமல் வரும். எனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு இருமல் வரப்போகுது, வலிக்க போகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அழுதுறோம். அழ ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இருமல் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்களே அப்படி தானே? குட். அப்புறம் யானிங், கொட்டாவையாக வர்றது. அதாவது ஆயிலியாக சாப்பிடாமே கொட்டாயாக வருது. ஆயிலியாக சாப்பிட்றது வந்து காமன் சிம்டம். வடை பொங்கல் சாப்பிடாமே உங்களுக்கு கொட்டாய் இருமல் வந்துச்சுன்னா அது சிம்டம் எடுத்துக்கணும். ஓகே, இருமல் பற்றின விஷயம்லாம் முடிச்சிட்டோம். நேச்சர், அக்ரவேஷன், அம்லரேஷன், கன்காமிட்டன் சொல்லியாச்சு. இப்போ வந்து வெளியில் வர சளியோட தன்மையை இதோட சேர்த்தே பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்பெக்டோரேஷன். சளியில் என்ன பார்க்க போகிறோம்? திக்னஸ் பார்க்க போகிறோம், கலர், அப்புறம் ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாம் பார்த்தோம். ஆமாம், கசப்பாக வரதா, ஸ்வீட்டாக வரதா, மறந்து மாறும். ஆமாம், நம்மளாம் சயின்டிஸ்ட் இல்லை, சயின்டிஸ்டில் அந்த மாதிரிலாம் அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, அதை தாண்டி வந்துடும். புளிப்பாக கூட நல்ல பிள்ளை திடீர்னு கொஞ்சம் சாப்பிட்டு மாற்றிட்டு வைக்க போகிறது. ஓகே, லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடலாம், டேஸ்ட் வரைக்கும். மற்றெல்லாம் தெரிஞ்சுங்க. எக்ஸ்பெக்டரேஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இவ்வளோ தானே. இப்போ வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சதும் தெரியாதுக்கு போகலாம். அப்போ தெரியாது பார்க்கும்போது ஆச்சரியம் வரும், இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது. திக்னஸ், ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும், ஒரு பொருளுடைய திக்னஸ்ஸு, கலரு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, குவான்டிட்டி, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் அதோடைய அக்ரவேஷன், அம்லரேஷன், கன்காமிட்டன்ஸ் இருக்குது. அடுத்தது என்னன்றது பார்க்கலாம். ஓகே ஓகே டைம். மார்னிங், இந்த டிஃப்ரென்ஸ் பார்ட் ஆஃப் த டைம். மார்னிங் மட்டும் இல்லை, டே டைம், ஈவினிங்கில் மட்டும், நைட்டில் மட்டும். அப்புறம்
வித்தவுட் ட்ரை காஃப், வித் ட்ரை காஃப் அந்த மாதிரி வரும். அதாவது காலையில் வந்து வறட்டு இருமலாக இருந்து சளி வராது, நைட்டில் இருமுறப்போ சளி வரும். எந்த காம்பினேஷனும் வரலாம். அவங்க புரிஞ்சுங்க, எப்போ வந்து ட்ரை காஃபாக வருது, எப்போ வந்து சளியோடு வருது, அந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. நைட்டில் ட்ரை காஃப், மார்னிங்கில் சளியோட காஃப், அப்படியே ரிவர்ஸ் அப்படியே வரணும். சொன்னால அபண்டன்ட், கோபியஸ் நிறைய வருது. அடுத்தது அக்ரீடு. அக்ரீட்னா அது எரிச்சல் வருது, இருமி வருது இல்லையா, அந்த இடம் அது அசிடிக்காக இருக்கிறது. ஆசிட் மாதிரி வந்து எப்படி இருக்கும், அது அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா எரியும், அது வடரெல்லாம் எரியும். அது பேர் அக்ரீட் எக்ஸ்பெக்டரேஷன் இல்லை சொல்லி. அதீசிவ் அப்படின்னா துப்புனிங்கன்னா அந்த பேன்லேயே ஒட்டிக்கும், வாஷ் பண்ணால் வாஷ் ஆகி போகாது, அது பேர் அதீசிவ். அல்புமினஸ், இந்த முட்டையை உடைச்ச வெள்ளை வரும்ல அந்த மாதிரி வர்றது, அது பேர் அல்புமினஸ். அப்புறம் இன் பால்ஸ், ரவுண்டாக பாலாக வர்றது. இதெல்லாம் யோசிச்சு பண்ணோமோ இல்லை வெறும் திக்னஸ்ஸு கலர் மட்டும் சொல்லிட்டோம். திக்னஸ்ஸும் நிறைய இருக்குது. தயிரும் திக்கு, தயிர் மாதிரி வர பக்குவத்தில் வந்தால் அது ஒன்று, அது ஒரு அதுவும் திக்கு தான். அப்புறம் ரொம்ப கம் மாதிரி வரலாம். அடுத்தது வந்து ரப்பர் மாதிரி வரலாம், கல் மாதிரி வரலாம். இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கியாக இருக்கலாம். ஸ்ட்ரிங்கினா இழுத்தாடி போயினே இருக்கும், நீட்டாக உடையாது. இத்தனை தன்மைகள் வந்து உள்ள நம்ம அதை பார்க்கணும். ஓகே, அப்புறம் குவான்டிட்டி சொல்லிட்டோம் இல்லையா. கலரில் என்னென்ன கலர் வரலாம், எல்லோ, க்ரீன், நம்ம தெரிஞ்ச கலர் ஒயிட், எல்லோ, க்ரீன், 3 தானே தெரியும். ப்ரௌன் பார்த்துருக்கீங்களா சளியில்? ப்ரௌன் சளி பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. ப்ரௌன் பிளாக்கிஷாக வரலாம், ப்ளூயிஷாக வரலாம். ப்ளூனா அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு ப்ளூ மாதிரிலாம் வராது, அது உத்து பார்த்தா ஒரு ப்ளூ ஷேடு தெரியும், அதான் ப்ளூயிஷ். கிரேயிஷாக வரலாம், கிரே கலர் வரலாம். அப்புறம் அதுலேயே ஷேட் இருக்குது, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஆலிவ் க்ரீன், எல்லோவில் வந்து பிரைட் எல்லோ, கோல்டன் எல்லோ, லெமன் எல்லோ. ஓகே, இந்த பெயிண்ட் கலர் வச்சுக்கோங்க, அதை வச்சுருந்தீங்க எந்த டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. லெமன் எல்லோ இந்த மாதிரி கலரில் வரலாம். பிளட்டியாக வரலாம், சளியில் பிளட்டு வந்து மிக்ஸ் ஆகி வரலாம். அது ப்ரௌன் சொல்லக்கூடாது, சளி வித் பிளட்டு. சொன்னாங்களா? ஓகே, குட். வருது இல்லை, இந்த சளியில் வர பிளட்டு நீங்கள் குவாலிஃபை பண்ண. அடுத்தது சளியில் வர பிளட்டு வந்து அக்ரிடாக வரலாம், அது அசிடிக்காக வரலாம், அது வந்து பிளாக்கிஷாக வரலாம். பியூர் பிளட் பிரைட் ரெட்டாக வரலாம், அது வந்து ப்ளூயிஷாக வரலாம். சளி வந்து ப்ளூயிஷாக வரலாம். ப்ரௌனிஷும் கொடுத்துருக்காங்க, ப்ரௌனிஷும் இருக்குது. பிளட் வந்து டார்க் பிளாக் அந்த மாதிரி வரலாம், நொர மாதிரி வரலாம். பிளட்டு கொஞ்சம் தண்ணியாக வரலாம், பேட் ஸ்மெல்லோடு வரலாம். ஓகே, சளி வந்து உருளாண்டு சீடு மாதிரி வரலாம். சொல்லுவாங்கள்ல, சளி துப்புனா சீடு மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவோம். புளிப்பு ஸ்மெல், யுவர் ஃபேவரைட். அண்ட் தென் ஸ்டிக்கி. பிளட் வந்து என்னன்னா சளியில் ஒரு கோடாக வரும், ஃபுல்லாக வராது. ஸ்ட்ரிக்ட் பிளட். அந்த பிளட்டே திக்காக டெனேஷியஸாக வரலாம், தின்னாக வரலாம், இல்லை கிளாட்டாக பிளட் வரலாம். சளியில் பிளட் இருக்கும் ஆனால் அது கட்டாது, உரையாமல் அப்படியே ஃப்ளோயிங்காக இருக்கும், அந்த மாதிரி வரலாம். கட்டுதா கட்டலையான்னு பார்க்கணும். அடுத்து பிளட்டு. ஓகே, ப்ளூயிஷ் ப்ரௌனிஷ் சொல்லிட்டோம். சீஸி மாசஸ், சீஸ் மாதிரி கூட வரும். இருமி துப்புறப்போ சளி சீஸ் இருக்குல்ல, சீஸுக்கு தமிழ் இல்லை, வெண்ணெய் கிடையாது, வெண்ணெய் தான் பட்டர். பால் அடையா மேபி, அது மாதிரி சீஸ் மாதிரி வரலாம். சளி நம்ம வந்து டெம்பரேச்சர் சொல்லல, சளி கோல்டாக வரலாம், ஹாட்டாக வரலாம். இது மிஸ் பண்ணிட்ட பாருங்க. இப்போ நம்ம யோசிச்சில் ஒரு நாள் தான் யோசித்தோம். அப்போ வந்து கோல்டாக வரலாம், ஹீட்டாக வரலாம். சளி துப்புறப்போ அந்த சளி வந்து சில்லுன்னு வரலாம்,
இல்லை சூடாக வரலாம். டிஃபிகல்ட்டுனா இருமுனா சளி வரவே வராது. டிஃபிகல்ட்டுன்னு பேர், டிஃபிகல்ட் எக்ஸ்பெக்டேஷன். இன்னொரு விஷயம், இருமி இது வரைக்கும் தான் வரும், துப்ப முடியாது, உள்ளே முழுங்க வெட்டியிருக்கும், இதுக்கு மேலே வெளில கொண்டாட முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிம்டம். ஓகே, டிஃபிகல்ட். சாப்பிட்டதுக்கப்புறம் வரலாம். இன்னொரு வந்து ஃப்ளையிங் அவுட். இருக்கும்போது எச்ச தெரிக்கிறது பார்த்துருக்கீங்களா? சளியே தெரிக்கும், இங்கேருந்து பறந்து வரும். அவருக்கா அப்படியே வந்து அதே 60% சொல்கிறீங்க? சிம்டம் தானே, சிம்டமாக பார்க்கணும், சந்தோஷமாக பார்க்கணும், மருந்து கண்டுபிடிக்கலாம்ல. அப்புறம் சளி வந்து நுரையா வரலாம். நுரை மிஸ் பண்ணிட்டால, நுரை யாராவது சொன்னமா? இல்லைல்ல. நுரை வந்து வாந்தி வரல, வாந்தியில் நுரை வரலாம், மோஷன் நுரை வரலாம், சளியிலையும் நுரை வரலாம். இதெல்லாம் காமன், இது எல்லாம் எல்லா இடத்துலையும் வரப்போகுது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்க போகிறோம். அந்தந்த ரீஜனில் இது தவிர ஒரு சில விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த ரீஜனுக்குன்னு சில விஷயம். அப்போ ஈஸி இல்லை அது தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சிட்டிங்கன்னா இல்லாத மட்டும் மைண்டில் நீங்கள் ஏற்றுக்கிட்டே வந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு ரீஜனாக நம்ம வந்து இதே தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எதை நம்ம விளக்கணும்? காமனாக இருக்க தனியாக மைண்டில் வச்சுட்டு அந்த இடத்துக்கு இருக்கிறது மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. அப்படி கூட நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி தனியாக கூட எழுதலாம், யாராவது ஹைலைட் பண்ணலாம். காமனாக வராதெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக. அப்போ ஜென்ரலாக இருக்கிற விஷயம் தனியாக பிரிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது மட்டும் அந்தந்த ரீதியில் எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸி. மொத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் இருக்குது, யாராவது அந்த ஒர்க்கை எடுத்துங்க. வில்லிங் அப்படி எடுத்துக்கிற லக்குன்னு தெரியுமா? அவங்க சிம்டம் தரவாயிடுவாங்க. இந்த யாரெல்லாம் சோம்பேறித்தனை பண்ணுறீங்களோ நீங்கள் தான் படிக்கணும் நிறைய இதை பண்ணுறதுக்கு. ஷைனிங்காக வரலாம், கிளாஸி, குளாபியூல்ஸ், சின்ன சின்ன குளாபியூல் மாதிரி வரலாம். பால்னால் பெருசு, குளாபியூல்னால் சின்னது. அடுத்தது கிரானுலர். கிரானுலர்னால் நரன்னு வர்றது. இந்த கொய்யா பழத்தில் வந்து நிறைய கொட்டை கிடச்சா எப்படி இருக்கும்? நரன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் அது கிரானுலர். வேறு எப்படி சொல்கிறது? கரெக்டாக சாப்பிட்டுருக்கேண்ணா, சாரி. கிரே கலர், க்ரீனிஷ், எல்லோயிஷ் க்ரீன், ஹார்டன்டு, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. லெமன் எல்லோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கதை உள்ள நான் உண்மையாக இருக்குது. லெமன் எல்லோ கலர், அது கூட ஈஸியாக சொல்கிறாங்க பேஷண்ட்ஸ். லூஸாக வர்றது, அப்படி இருமாலே அப்படியே கலக்கணும், வெளில வந்துடும். ரொம்ப சிரமமான அது பேர் அது லூஸாக வர சளி. இப்படி லைட்டாக பண்ணாலே வெளியில் வந்துடும். அப்புறம் லம்பின்னு அர்த்தம் நிறைய வருது, கட்டிக்கிட்டே நிறைய வருது, அது பேர் வந்து லம்பி இன் மாசஸ். படுத்துட்டு இருக்கும்போது ஈஸியாக வெளியில் வந்துடுது, உட்காந்து தான் வராது, படுத்தா ஈஸியாக வரும். நோட்டீஸ் பண்ணிக்கலாம் யாராவது? சளி படுத்துட்டு இருந்தால் ஈஸியாக வர்றது. எஸ். அப்புறம் மெம்பரேனஸ், ஒரு லேயர் மாதிரி, ஒரு படலை மாட்டம் இருக்குது, பால் ஏடு மாதிரி இருக்குல்ல, மெம்பரேனஸ் என்னது? ஒரு தின் மெம்பரேன், அந்த மாதிரி சளியில் ஏடு மாதிரி வர்றது. இதே விஷயம் மென்சஸ்லேயும் பார்த்தோம், மெம்பரேனஸ் ஞாபகம் இருக்கா? மோஷன்லேயும் மெம்பரேனஸாக வரலாம். எனி டிஸ்சார்ஜில் மெம்பரேனஸாக நீங்கள் பார்க்கலாம். இது ஜென்ரல். மில்கி அண்ட் வேயி, பால் மாதிரி வர்றது. பேட்ஸ்மேன் வர்றது, கம் மாதிரி வருது, அப்புறம் சீட் மாதிரி வருது. அப்புறம் ரெட்டிஷ் ரஸ்ட்டு, துரு பிடிச்ச மாதிரி, ரெட்டிஷ் ரஸ்ட் துரு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் ஆகி வருது. ஸ்லைமி, குழப்படன்னு வர்றது, அதான் ஸ்லைமி.
ஸ்ட்ரிங்கி, இழுத்த நூல் மாதிரி வருது, இழுத்த நூல் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கேருந்து வர துப்பினாங்கன்னா கீழே தரை வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும், கட்டாகாது. அப்போ அதோடய விஸ்காசிட்டி வந்து மாறி இருக்குன்னு அர்த்தம். உடம்பு இருக்கிற இந்த விஸ்காசிட்டி ஆல்டர் பண்ணியிருக்கு. டெனேஷியஸ், ரொம்ப திக்காக. டெனேஷியஸ் வேறு, திக்கு வேறு. திக்குன்னு திக்காக இருக்கு தெரியும். டெனேஷியஸ்னால் இன்னும் டைட்டாக ரப்பர் மாதிரி இருக்குது. அந்த ரப்பர் மாதிரி இழுத்தா டைட்டாக இல்லாமல் இருந்தால் திக்குன்னு எடுத்துக்கணும். தயிர் மாதிரி தான் திக்கு. அதே விஷயம் டைட்டு பாகு இருக்குல்ல இழுத்தா, அந்த மாதிரி இருந்தால் அது டெனேஷியஸ். ஒட்டிக்கிச்சுன்னா அதிசீவ். எல்லாம் கிட்ட கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒன்றுத்துலேயே 2-3 ஃபீச்சரும் சேர்ந்து வரலாம். தின்னா கூழ் மாதிரி வரலாம், வாட்டரியாக வரலாம். அடுத்த முக்கியமான விஷயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரலாம், கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறது. வாட்டரி, ஒயிட்டிஷ், எல்லோ, ஆல். அடுத்தது மணிகண்டோட பாயிண்ட்டுக்கு வருவோம். டேஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெக்டரேஷன். ஆல்மண்ட் டேஸ்ட் வரலாம். ஆல்மண்ட் என்னது? பாதாம். பாதாம் டேஸ்ட்டில் வரலாம். என்னென்ன டேஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. அப்புறம் பிலியஸ். பிலியஸ்னால் பித்தம் அந்த ஒரு டேஸ்ட் வரலாம், அந்த மாதிரி கசப்பு. அடுத்தது பிட்டர். அப்புறம் பாயில்டு கேபேஜ், கோஸுடைய வேக வச்ச கோஸுடைய ஸ்மெல் டேஸ்ட்டு. சாக் லைக், சாக் பீஸ் மாதிரி, சீஸ் மாதிரி. சீஸ் மாதிரி இருக்குது, கெட்டுப்போன சீஸ் மாதிரியும் உங்களுக்கு டேஸ்ட் வரலாம். அப்புறம் காப்பர் டேஸ்ட். டங் லைக், டங் என்னது? சாணியுடைய டேஸ்ட் மாதிரி. யார் பண்ணிருக்கு தெரில, சாணி டேஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஸ்மெல் வச்சோன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். ஸ்பாயில்டு எக்கு மாதிரி. நம்ம எக்கு சாப்பிட போகிறதில்ல, அதான் அந்த சிம்டம் விட்டுருலாம். அப்புறம் ஃபேட்டி டேஸ்ட். வாயில் வந்து ஆயிலி ஃபேட்டியாக சில டேஸ்ட் வரலாம், அந்த சலூரி டேஸ்ட். மோஷன் மாதிரி கூட வருமா, ஃபிஷ் மாதிரி. ஃப்ளாட் டேஸ்ட், சப்புன்னு இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ளஷ் அழுகின டேஸ்ட். இதெல்லாம் அந்த டேஸ்ட்டில். ஓகே. அப்புறம் வந்து பழுக்காத பழம், அந்த டேஸ்ட்டு, அந்த மாதிரி வர்றது. என்ன சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வரும் சளியில். சில சமயம் இட்லி சாம்பார் சாப்பிட்ருப்பாங்க, அதே டேஸ்ட்டு சளி துப்புறப்போ அந்த டேஸ்ட் அது வரும். நாக்கில் இருந்து இல்லை, சளியிலேருந்து வர்றது. இங்கு மாதிரி டேஸ்ட் இல்லை, இங்கு மாதிரி இருக்கிறது. இல்லை டேஸ்ட்டு தான், இங்கு மாதிரி டேஸ்ட்டு, இரும்பு மாதிரி டேஸ்ட்டு. அடுத்தது மெட்டாலிக் டேஸ்ட். மில்கி டேஸ்ட்டு. மோல்டுன்னா அந்த ஃபங்கஸ்லாம் வளர்ந்த இடத்துல ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டு. அஃபென்சிவ் டேஸ்ட். டேஸ்ட்டில் ஆனியன் மாதிரி வரலாம், ஆரஞ்சு மாதிரி வரலாம், பெப்பர் மாதிரி டேஸ்ட் வரலாம். அதுக்கப்புறம் அழுகின டேஸ்ட்டு. ரான்சிட்னா அந்த கெட்டுப்போன ஆயில், கெட்டுப்போன தேங்காய்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த டேஸ்ட் தான் ரான்சிட் டேஸ்ட். ரிப்பல்சிவ்னா பிடிக்கல, இந்த டேஸ்ட்டு பிடிக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது, ரிப்பல்சிவ் டேஸ்ட். சால்ட்டி டேஸ்ட், இது காமனாக சொல்லுவாங்க. ஸ்மோக்கி, புகை போட்ட மாதிரி, புகைஞ்ச ஸ்மெல் டேஸ்ட் மாதிரி. சோப்பு மாதிரி டேஸ்ட் வரலாம். புளிப்பு டேஸ்ட். சுகர் மாதிரி வரலாம், சல்ஃபர் மாதிரி வரலாம், ஸ்வீட்டிஷாக வரலாம்.
டீ மாதிரி டேஸ்ட் வரலாம். யூரின் லைக் டேஸ்ட்டு, கெட்டுப்போன தண்ணி மாதிரி டேஸ்ட் வரலாம். ஒயின் மாதிரி வரலாம். வுட்டு மாதிரி வரலாம். இவ்வளோ டேஸ்ட் வரலாம். இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம். என்ன மாதிரி ஸ்மெல் வரலாம் சளி துப்புறப்போ அடுத்தது பாருங்கள். அது வந்து மில்க் மாதிரி வரலாம், கெட்டுப்போன ஸ்மெல் வரலாம், ஸ்மெல் வராமல் இருக்கலாம், புளிப்பு ஸ்மெல் வரலாம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் வரலாம். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டரேஷனுடைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. புரியுதுங்களா? இதோட இருமலும் அந்த எக்ஸ்பெக்டரேஷனும் சேர்த்து மொத்தமாக பார்க்கணும். ஆக்சுவலாக இது மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இதை ஒட்டி அடுத்து நம்ம நோஸு, வாய்ஸ் பாக்ஸ், த்ரோட்டு, செஸ்ட்டு வால், மூச்சு இழுத்து விடுறது, இத்தனையும் சேர்த்து பார்த்தா தான் ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கவர் ஆச்சுன்னு அர்த்தம். அது முக்கியமாக நம்ம காஃபையும் சளியை பார்த்துருக்கோம். இப்போதைக்கு இது போதும். அடுத்த செக்ஷனில் மிச்சம் இது விட்டுருக்கோம் இல்லையா, சளி பிடிச்சாங்க ஒரு மூக்கில் தான் ஒரு மூக்கு, தொண்டை, இந்த செஸ்ட் வால், இந்த வலி இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சிட்டோன்னா ஒரு சிஸ்டம் முடிச்சிட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த சிஸ்டம் வயிறுக்கு போகலாம். அடுத்த முக்கியமான ஏரியா அல்சர்லாம் வருதுல்ல, அதனால் அந்த விஷயம் அப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.